முதலமைச்சர் ஸ்டாலினின் அரசியல் ஆளுமை, மக்கள் நலத் திட்டங்கள், வலுவான கூட்டணி மூன்றையும் உள்ளடக்கிய 2026 தேர்தலுக்கான திமுகவின் வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டது திமுக. முதலமைச்சர் ஸ்டாலினின் அரசியல் ஆளுமை, மக்கள் நலத் திட்டங்கள், வலுவான கூட்டணி ஆகிய மூன்றையும் உள்ளடக்கிய 2026 தேர்தலுக்கான வியூகங்களை வகுக்க தொடங்கிவிட்டது திமுக. 2024ஆம் ஆண்டு முடிவடைந்து 2025ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டும் பிறந்துவிட்டது. 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரபரப்பு இப்போதே தொடங்கிவிட்டது. 1972க்கு பிறகு 2026இல் மறுமுறையும் ஆட்சியை பிடித்தே தீர வேண்டும் என்று திமுக வேலை பார்த்து வருகின்றது. 2026 தேர்தலில் அதிமுக வென்றால்தான் தன் கையில் கட்சி நிலைக்கும் என்ற இக்கட்டில் உள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி ஆகிய திமுகவின் தொடர் வெற்றிகள் கட்சிக்கும் ஆட்சிக்கும் மட்டுமல்ல, கூட்டணிக்கும் கூடுதல் பலத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் பெற்ற வெற்றி கூட்டணி கட்சியினரை மட்டுமல்லாமல் பாஜகவினரையும் பாஜக கூட்டணி கட்சிகளையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்திய அரசியல் களத்தில் தனித்துவமான அரசியல் தலைவராக முதலமைச்சர் ஸ்டாலினை பலரும் பார்க்க தொடங்கிய புள்ளியும் அதுதான். தமிழ்நாட்டு அரசியல் களம் காமராஜர் வெர்சஸ் அண்ணா, கலைஞர் வெர்சஸ் எம்ஜிஆர், கலைஞர் வெர்சஸ் ஜெயலலிதா என்றிருந்த நிலை மாறி இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் மட்டுமே தொடர் வெற்றிகள் மூலம் தனிப்பெரும் தலைவராக தனித்து நிற்கின்றார். முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், கட்டணமில்லா பேருந்து பயணம் என பெண்களின் வாக்குகளை மொத்தமாக திமுகவின் பக்கம் திருப்பியுள்ளது தற்போதைய திராவிட மாடல் ஆட்சி. இதே போன்ற மகளிர் நல திட்டம்தான் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தல்களிலும் வெற்றியை தீர்மானித்துள்ளது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம் முதலானவை இளைஞர்களை கவர்ந்துள்ளது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கட்சி சார்புகளை கடந்து பலரின் பாராட்டுதல்களையும் பெற்றுள்ளது. இவ்வாறு மக்கள் நல திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தும் அதே வேளையில் கூட்டணி கட்சிகளுடன் நல்லுறவை பேணி தொடர்ந்து தன் பக்கமே வைத்துக் கொண்டுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். கூட்டணி கட்சிகளிடமிருந்து பலவிதமான அழுத்தங்கள் வந்த போதிலும் எந்தவிதமான முகச்சுளிப்பும் இல்லாமல் அரவணைத்து செல்லும் முதல்வர் ஸ்டாலினின் திறமை அரசியல் நோக்கர்கள் பலரையும் வியப்புக்கு உள்ளாக்கியுள்ளது. இதனால் திமுக கூட்டணியிலிருந்து எந்த கட்சியையும் இழுக்க முடியாமல் அதிமுக திணறுகின்றது. எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைப்போம் என்று சொன்னாலும் கூட்டணிக்கு யாரும் வரமாட்டார்களோ என்ற அச்சம் அதிமுகவினர் மத்தியிலேயே நிலவுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஸ்டாலினின் அரசியல் ஆளுமை, மக்கள் நல திட்டங்கள் மூலம் கிடைத்துள்ள நற்பெயர், வலுவான கூட்டணி ஆகியவற்றின் மூலம் 2026 தேர்தலில் திமுக வெற்றிக்கான இலக்காக 200 தொகுதிகளை குறிவைக்கிறது. இந்த இமாலய வெற்றி இலக்கை வலுப்படுத்தும் வகையில் 2025ஆம் ஆண்டு ஆட்சி எவ்வாறு இருக்கும், முதலமைச்சர் ஸ்டாலினின் அதிரடி செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் பெருகியுள்ளது.